சிஎம் சார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடிய, அடுத்த வினாடிய, நொடியும் வினாடி ஒண்ணுதான் ஐயா. அடுத்த நொடியே, அடுத்த வினாடியே கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். 6 சிலிண்டரு, தாய்மாம சீரு, எம்புட்டு பார்க்குற. நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது 1 சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு கட்சி தொண்டன், ஒரு வயசான அம்மா, அழகான பொண்ணு, 4 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரை காப்பாத்துவீங்க கேட்கிறாங்க. ஒரு குழந்தை, அழகான பொண்ணு, வயசான ஒருத்தர், கட்சி தொண்டன். என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் கட்சி தொண்டனை காப்பாற்றுவாரு அப்படின்னு நினைப்போம். இல்லை வயசானவர், இல்லை ஒரு சின்ன பையன்னா விஜய் மாதிரி ஆளுனாக்க இந்த அழகான பொண்ணைத்தான் நான் காப்பாற்றுவேன் இருப்பாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான நேரத்தில் தலைவரை சந்திச்சுட்டு போறாரு. பத்திரிகைக்காரங்க வந்து கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர் முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு, சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னாரு. என்ன சமஸ்கிருதத்தில் பேசுவார்? ஆட்சிக்கு இன்னும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னார்குடி காமராஜ் அவரை கூட்டு போய் காரில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு போட்டோ. டிடிவி தினகரன் வந்து சொல்றார், என்னுடைய கையெழுத்தை போலி கையெழுத்தாக போட்டு இவரை வந்து பணம் கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார்கள் சொன்ன தாவேகா தரப்பிலிருந்து பதில் வந்தது, அவர் கையெழுத்து போடுற போட்டோவை பார்த்தீங்களா அப்படின்ட்டு காரில் உட்காந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற காட்சியை அவர்கள் தான் வெளியிட்டார்கள். அப்பொழுது தொடங்கியது குதிரை பேரம். ஒவ்வொருவருக்கும் சோஃபாவையும் குதிரை பேரத்தையும் வைத்து அந்த நாற்காலி என்பது எந்த நேரத்தில் அசைந்து கீழே விழும் என்ற நிலையில் இன்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், இன்றும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். காரணம், ஒவ்வொரு கல்லூரி மாணவியும் புதுமை பெண் என்ற திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கும் பொழுதெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுடைய சகோதரிகள் இன்று இலவசமாக பேருந்திலே விடியல் பயணத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த பயணம் செய்யும் போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அந்த இலவச பேருந்தை அரசுடைமை ஆக்கி இன்று அரசினுடைய நலத்திட்டங்கள், பேருந்தின் நலத்திட்டங்கள் அனைத்திற்கும் அச்சாரமிட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவருடைய தந்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவர் பேருந்தை அரசுடைமை ஆக்காவிட்டால் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பாரா? அறிவிக்கும் போது எப்படி பேசினாரியா ஐயா பேச்சு. சிஎம் சார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடிய, அடுத்த வினாடிய, நொடியும் வினாடி ஒண்ணுதான் ஐயா. அடுத்த நொடியே, அடுத்த வினாடியே கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். சத்தத்தை காணாம இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இலவச பேருந்தை வந்து மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 6 சிலிண்டர் தருகிறேன். ஐயோ ஐயோ, இந்த வடிவேல் படத்துல என்னத்தை கண்ணையா டிரைவரா இருப்பார்ல, அண்ணே வண்டி வருமா? வரும், ஆனா வராது.
அவன் தான் இப்படி சொல்கிறானே, அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருவார். உட்கார்ந்த பிறகு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ கேட்பார், தம்பி எம்ஜிஆர் மாதிரி எப்படா நீ தக தக்க 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 தக்கன்னு இருக்க அப்படின்னு. அப்போ வடிவேல் கேட்பாரு, முன்ன பின்ன எம்ஜிஆரை பார்த்துருக்காடா நீயே? டேய், அப்பயே அவனுக்கு கண்ணு தெரியலன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்பயாவது வடிவேல் இறங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா ஐயோ எம்ஜிஆரை பார்த்ததில்லையா? டேய், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இல்லை தம்பி, எம்ஜிஆர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவார், சங்கடிக்கும். ஏன் தம்பி விசில் அடிக்கிற மாதிரி கேட்குதே? டேய், மில்லில் சங்கூதிக்கிட்டு இருக்காங்க, விசில் அடிக்குதா? அப்பயாவது இறங்கியிருக்கணும் வடிவேலு. அதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட். ஆனால் உன்னை மஞ்சக்குடி எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் புறப்பட்டுறாங்க. ஏன் தம்பி கூட்டம் கூட்டமா வர்றாங்களே, யாருப்பா? டேய் லாரிடா அப்படின்னு ஊதுன பிற்பாடு மோதி அந்த புகைக்கு நடுவில் எந்திரிப்பார் வடிவேலு. வரும் வராதுன்னு நிறந்து சொன்னானே, நம்பி வண்டியில் ஏறி இப்படி ஆயிட்டமேன்னு 6 சிலிண்டரு, தாய்மாம சீரு, என்ன எம்புட்டு பார்க்குற. நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது 1 சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய, இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்தியாது? அப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா? இன்னைக்கு இப்படி டுபாக்கூர் கையெழுத்து போட்டவர் முதல்வரா? என் தலைவரை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார், சிலருக்கு கடவுளை பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு சிலரைத்தான் பிடிக்கும். அந்த கடவுளுக்கு பிடித்தவர் யார் என்றால் எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கலைஞர் பேசும்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கலை மாதிரி நடத்தியவர் என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்குறாங்க. ஒரு குழந்தை, ஒரு கட்சி தொண்டன், ஒரு வயசான அம்மா, அழகான பொண்ணு, 4 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரை காப்பாற்றுவீங்க கேட்குறாங்க. ஒரு குழந்தை, அழகான பொண்ணு, வயசான ஒருத்தர், கட்சி தொண்டன். என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் கட்சி தொண்டனை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைப்போம். இல்லை வயசானவர், இல்லை ஒரு சின்ன பையன்னா விஜய் மாதிரி ஆளுனாக்க இந்த அழகான பொண்ணை தான் நான் காப்பாற்றுவேன் இருப்பார். என் தலைவன் சொன்ன வாக்கியம், நான் அந்த குழந்தையை தான் காப்பாற்றுவேன்னார். ஏன் தலைவரேன்னு கேட்டதுக்கு, தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் இருப்பது அந்த குழந்தை தான், அந்த குழந்தையைத்தான் நான் காப்பாற்றுவேன் சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என் தலைவர்கிட்ட. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார். அப்ப பத்திரிகைக்காரங்க வந்து கேட்குறாங்க, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டா, இறந்து விட்டார்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் எப்படி தெரியும்? உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்மா? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் சொன்ன பதில், போராளிகள் என்றும் சாவதே இல்லை. பத்திரிகைக்காரன், ஐயா என்னையா பதில்? அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான நேரத்தில் தலைவரை சந்திச்சுட்டு போறாரு. பத்திரிகைக்காரங்க வந்து கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர் முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு, சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பின்ன என்ன சமஸ்கிருதத்தில் பேசுவார்? என்ன தலைவரே, தமிழில் தான் பேசுவார். என்ன பேசுனாருன்னு சொல்லுங்க தலைவரே. தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால்,
பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க, என்னமோ சொல்ல போறாருன்ட்டு. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்போ நாங்கள் வர்றோங்க, ஏங்க என்ன பதில், என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் சொல்றீங்களே. பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஒரு கலையாக நடத்தி காட்டியவர் எங்களுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஏர்போர்ட்ல சிஎம் சார் கொஸ்டின்ஸ் அது கொஸ்டினான்னு கூட திருப்பி கூட பார்க்கல, எல்லாம் எழுதி எழுதி மடியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாம். சிஎம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பூரா முட்டு அப்படியே சேர்ந்துருச்சு ஒன்றா. ஆனால் என் தலைவர் பத்திரிகை அரசியல் கேள்வி மட்டும் இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு கேட்குறாங்க. தாயின் முத்தம் நாம் அருந்துகின்ற பாலை போன்றது, காதலியின் முத்தம் தேனை போன்றது. சுவைக்கலாமே ஒழிய உணவாக அதை அருந்த முடியாது. தாயின் முத்தம் பாலை போன்றது. கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கு என்ன வேறுபாடு கேட்குறாங்க தலைவர்கிட்ட. ஒரு சட்டை துணியை வாங்கி அதை தைத்து விட்டு மீதி துணியில் கர்ச்சீப் தைத்தான் என்றால் அதற்கு பெயர் சிக்கனம். சட்டை துணியை வாங்கி தையக்கூலி செலவாகுமே என்று அந்த துணியை பீரோவிலேயே மடித்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் கஞ்சத்தனம். என்ன தலைவரியா?